விஜய். இன்னைக்கு டே 6. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம் ஊரில் நமக்கே வேலைவாய்ப்பு திட்டம். ஸோ இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா, தமிழ் பேசுகிற ஒருத்தரும் வேலையை உறுதி செய்யப்படணுன்ற நோக்கத்தில் இதை உருவாக்கிக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா, இதுக்கு தனி டிபார்ட்மெண்ட்டே வருது. என்னென்னா, தமிழ் எம்ப்ளாய்மெண்ட் கிரெடிட் சிஸ்டம். ஒரு ப்ரைவேட் செக்டார்லேயும் 75% தமிழ் பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எஸ்ஜிஎஸ்டியில் 2.5% கம்மி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கரண்ட் பில் இருக்குல்ல, அந்த கரண்ட் பில்லை 5% ரெடியூஸ் பண்ணுறாங்க. அரசு கொள்முதல் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தராங்க. ஸோ இதன் மூலியமாக வந்து தமிழ் பீப்புளுக்கு ஹையர் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் செக்டாருக்கு ஒரு உந்துகோலாக இருக்கும். அடுத்தது வந்து பார்க்க போகிறது வெற்றி தொழில் முனைவோர் திட்டம். நம்ம இளைஞர்கள் வந்து வேலை எப்போவுமே தேடுறவங்களா இருக்கக்கூடாது, வேலை வழங்குறவங்களா இருக்கணும்னு அண்ணன் நினச்சிருக்காரு. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு யூத்துக்கு வந்து கையில் காசு இருக்காது. ஸோ லோன் எடுக்கணும். இப்போ லோன் எடுக்க போனால் அவங்களுக்கு வந்து எதனா ஒரு அசெட் கார்டு, என்கிட்ட லேண்ட் இருக்குது, என்கிட்ட வந்து நகை இருக்குது, இது மூலியமாக இதை வச்சு தான் எனக்கு லோன் வாங்க முடியும். ஆனால் இந்த திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா கொலாட்ரல் ஃப்ரீ லோன். ஸோ எந்த ஒரு லேண்டோ பணமோ ஏதோ வேண்டாம், ஃப்ரீயாகவே நம்மளுக்கு லோன் வழங்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு திட்டம்னு நான் நினைக்கிறேன். இதனால் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம்.